பாலியல் வன்கொடுமை செக்ஷன் கண்டிப்பாக வரும். அதோடு வந்துட்டு இது கொலை முயற்சி அடிச்சிருக்காங்க இல்லையா, அது கண்டிப்பாக 307 அது வரும். கேங் ரேப்பு எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஏதாவது எந்த செக்ஷனில் போடுறாங்க என்ன ஏதுன்றது முக்கியம் இல்லைங்க. தண்டனை கண்டிப்பாக உண்டு. அவன் ஒன்றும் புதுசாக ஜெயிலுக்கு போகிறவங்க கிடையாது. ஏற்கனவே கொலை குற்றவாளின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவன் மேலே பல வழக்குகள் இருக்குது. அவனுக்கு 10/11 இது ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவன் திருப்பி ஜெயிலுக்கு தான் போகிறான். பட் இந்த மாதிரியான வழக்குகளில் வரக்கூடியவர்களை நீதிமன்றங்கள் தூக்கு தண்டனை கேட்டால் நம்ம சொல்லுவோம், நம்ம டெமோக்ரஸிக் ஜனநாயக நாடு இங்கே தூக்கு தண்டனை கிடையாதுன்னு சொல்லுவோம். தூக்கு தண்டனை மாதிரியான கடும் சட்டங்கள் கொண்டு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலொழிய இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்துட்டு என்னது தடுக்கவே முடியாது. இங்கே நம்ம சட்டத்தில் குற்றவாளிக்கும் ஒரு வழி இருக்குது காப்பாற்றிக்கிறதுக்கு, என்ன குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு வழி இருக்குது. இந்த மாதிரியான வழிகள் இருக்கும்போது இப்போ பாருங்களேன், அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. கண்டிப்பாக அவனுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு 4 வக்கீல் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. பார் கவுன்சில் இதை முடிவெடுக்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான வன்புணர்வுகளை செய்யக்கூடியவர்களுக்கு பார் கவுன்சில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணணும், இந்த மாதிரியானவங்களுக்கு வந்து பெயில் எடுக்க வரக்கூடாதுன்னு. அப்படி அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட என்ரோல்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும். இப்போ பாருங்கள், அந்த திருச்சி சம்பவத்தில் இது வரைக்கும் இன்னும் வந்துட்டு வெளியிலேயே வந்து சொல்லலை. யார் அவன் என்ன ஏது எந்த விதமான விவரமும் சொல்லலை. சொல்லாமல் ஒரு தனிமையான இடத்துல வச்சு ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு எப்படிங்க முடிவு வரும்? இது யாரோட பின்னணி இருக்குது, என்னென்ன பின்னணி இருக்குன்றதெல்லாம் தெரியணும்ல, தெரியாது. அதாவது சாதி சமயம் சார்ந்த ஒரு பின்னணி உள்ளதா, இல்லை அரசியல் புலமுள்ள ஒரு பின்னணி உள்ளதா, இல்லை பணம் சம்மந்தப்பட்டது ஒரு பின்னணி உள்ளதா, வெறுமன ஒரு ரேப்புக்காக மாத்திரம் ஒருத்தர் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டான். அப்போ ஏதாவது ஒரு காரணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கணும்.